ஸோ கும்பராசிக்கு இந்த ஆடி மாதம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, யாரெல்லாம் இவங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுடைய தப்பை உணர்வாங்க. சில பேர் வந்து மன்னிப்பு கூட கேட்பாங்க. அதுதான் சூப்பர் டூப்பராக நடக்குமே. புதுசாக வாங்கியிருக்காங்க, இப்போ புது பணக்காரர்கள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கேட்டகரி ஆளுங்கிட்ட கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்களுக்கு யாராவது ஏதாவது கிஃப்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பர்சன்கிட்டே கவனமாக இருக்கணும். இந்த மந்த் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அதை வந்து சக்ஸஸாக மாறும்? ஸோ கும்பராசி, ஸோ அவங்க பெரிய அளவில் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதற்கான ப்ராசஸ் இந்த மாதம் தாராளமாக, அது எப்படியாப்பட்ட பெரிய வேலையாக இருந்தாலும் அதுக்கான ப்ராசஸ் இந்த மாதம் வந்து பண்ணலாம். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஆடி மாதம் என்ன மாதிரியான சூப்பர் டூப்பர் விஷயம்லாம் நடக்க காத்துட்டு இருக்கு? ஸோ கும்பராசிக்கு இந்த ஆடி மாதம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, யாரெல்லாம் இவங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுடைய தப்பை உணர்வாங்க. சில பேர் வந்து மன்னிப்பு கூட கேட்பாங்க. அதுதான் சூப்பர் டூப்பராக நடக்குமே. நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குற, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே, அப்படியான விஷயங்கள் நடக்கும். ஸோ இவங்களை யாரெல்லாம் ஏமாத்தினாங்களோ, யாரெல்லாம் இவங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்க அவங்க கஷ்டப்படுறத இவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. இன்னொன்று, அவங்க கண்டிப்பாக மனதால் உணர ஆரம்பிப்பாங்க, இவங்களுக்கு நம்ம பண்ணது தான் இப்படி நடக்குதுன்னு. இன்னும் சில பேருக்கு எக்ஸ்ட்ரீமாக அவங்க வந்து இவங்ககிட்ட கன்ஃபஸே பண்ணிடுவாங்க, இதுதான் நான் செஞ்சதான் தப்பு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படியான விஷயங்கள் நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தி ஏற்படும், மிகப்பெரிய ஒரு அமைதி ஏற்படும். பழைய விஷயங்கள்லயே அப்படி ஸ்டக்கா இருந்தவங்க அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து அப்படியே மூவ் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுக்கு மெயினா நடக்கும், அவங்களுக்கு பெரிய அளவுல. ஓகே, சூப்பர். அதாவது வந்து நமக்கு துரோகம் பண்ண எல்லாருமே வந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க போறாங்க இல்லையா? ஸோ கண்டிப்பா அப்போ ஒரு ஹாப்பினஸ் எல்லாருக்குள்ளேயுமே வரும். சூப்பர் மேம், சூப்பர். ஸோ கும்பராசி என்பர்கள் இந்த மந்த் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அதை வந்து சக்ஸஸாக மாறும்? ஸோ கும்பராசி இந்த மாதம் என்ன விஷயங்கள் பண்ணா சக்ஸஸ் ஆகும்னா, ஆர்கனைஸ்டாக இருக்கணும். ஏதாவது ஒரு லீட் எடுக்கலாம். ஏதாவது நான் இந்த விஷயத்த லீட் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அதற்கான விஷயங்களை பண்ணலாம். அவங்களுடைய வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தலாம். ஸோ அவங்க பெரிய அளவில் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதற்கான ப்ராசஸ் இந்த மாதம் தாராளமாக, அது எப்படியாப்பட்ட பெரிய வேலையாக இருந்தாலும் அதுக்கான ப்ராசஸ் இந்த மாதம் வந்து பண்ணலாம். ஓகே, சூப்பர் மேம், சூப்பர். ஸோ இந்த மந்த்தில் வந்து இவங்க இந்த பர்சன்ஸ்டெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இவங்களாலலாம் பிரச்சனை அப்படின்னா எந்த மாதிரியான பர்சன்ஸ்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும்? ஸோ இந்த மாதம் கும்பராசியில் இருக்கவங்க இந்த பர்சன் கிட்ட வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன மாதிரியான பர்சன் கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வந்து புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த வாங்குறாங்க, புதுசாக வாங்கியிருக்காங்க, இப்போ புது பணக்காரர்கள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கேட்டகரி ஆளுங்கிட்ட கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்களுக்கு யாராவது ஏதாவது கிஃப்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பர்சன்கிட்டே கவனமாக இருக்கணும். ஸோ சும்மா கிஃப்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு காரணம் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. இவங்ககிட்ட இருந்து பெருசாக ஏதோ எதிர்பார்த்து பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரியான பர்சன் கிட்டலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் சார்ந்து ஒரு டீலிங், நியூ பிகினிங், யார்கிட்டயோ டீல் கொடுக்க போகிறாங்க, நியூ டீல் கொடுக்க போகிறாங்கன்னா அந்த மாதிரி பர்சன்கிட்டயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து தான் ஹேண்டில் பண்ணணும். கண்டிப்பா. ஏன்னா வந்து இங்க யாருமே வந்து காரண காரியம் இல்லாம எதையும் பண்ண மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நிறைய பேரை அவாய்ட் பண்றது நல்லதுதான். சூப்பர் மேம், சூப்பர். ஸோ இந்த மாதத்துல வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம், கும்பராசி என்பவர்கள் வந்து இந்த விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னா என்ன விஷயம் பண்ணக்கூடாது? ஸோ கும்பராசியில் இருக்கவங்க இந்த ஆடி மாதம் என்ன பண்ணக்கூடாது, தவிர்க்க வேண்டிய விஷயம் பார்க்கும்போது, இவங்களுடைய லாஸை வந்து பார்க்கவே கூடாது. ஏன்னா இவங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த டைம்ல எனக்கு இவ்வளோ லாஸ் ஆச்சு, 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா லாஸ் ஆச்சு, நான் இப்படி ஆனேன், நாங்கள் இப்படி ஓஹோன்னு வாழ்ந்தோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க, இப்படி வந்து என்ன விஷயங்கள்லாம் நெகட்டிவாக நடந்ததோ, எதெல்லாம் இவங்களுக்கு லாஸ் நடந்தோ அதை எதையுமே அவங்க யோசிக்க கூடாது. அதுலேருந்து ஒன்று மீண்டு வரதுக்கான வழியை யோசிக்கலாம், இல்லை இவ்வளோ தூரம் மீண்டு வந்துட்டோம்ப்பா, இதுக்கு மேலே அது மாதிரி நடக்காமல் இன்னும் பர்ஃபெக்டாக போகலாம், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாமே தவிர்த்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் இதெல்லாம் இழந்துட்டேன், இந்த மாதிரியான தாட்ஸ்குள்ளே போகவே கூடாது. அதை வந்து ரீகால் பண்ற மாதிரி யாராவது வந்து பேசினா கூட, அதுக்கான விஷயம் ஏதாவது நடந்தா கூட அதையும் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஓகே, சூப்பர். இது எப்படி இருக்குன்னா, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அப்படி போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சா எதுவுமே நடக்க போறதில்லை. ஏன்னா எப்பவுமே நம்மளை விட்டு ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா அது எகெயின் நம்ம கிட்ட வரவே வராது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு புதுசா என்ன பண்ணணுமோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க. சூப்பர் மேம், சூப்பர். ஸோ இந்த டைம்ல, இந்த ஆடி மாதத்துல கும்பராசி என்பவர்கள் ஒரு மேனிஃபெஸ்டோ எடுக்கணும்னா என்ன எடுத்துக்கலாம்?
ஸோ ஆடி மாதத்துல இந்த கும்பராசியில இருக்கவங்க என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம்னா, இது வந்து மேனிஃபெஸ்டேஷன்றதை விட இது ஒரு ப்ராக்டிஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. ஆக்ஷன் ரீதியா ஒரு விஷயம் பண்ணலாம். நிறைய சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கலாம். இப்போ நிறைய கல்யாணத்துல கலந்துக்கலாம். கல்யாணம் ஆகாதவங்க கண்டிப்பா கல்யாண பிரார்த்தம் அவங்களுக்கு உருவாகும். நிறைய கோவில் திருவிழா அந்த மாதிரியான இடத்துல வந்து கலந்துக்கலாம். நிறைய சுப நிகழ்ச்சிகள் இன்விடேஷன்லாம் வருது, அதில் கலந்துக்கலாம். அப்போ இவங்க வீட்லேயும் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சி மாதிரியான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போது இந்த மாதம் எத்தனை இன்விடேஷன் அவங்க வீட்டுக்கு வந்தாலும் அதில் எல்லாம் ஃபேமிலியோட போய் கலந்துக்கிறது ஒரு பெஸ்ட்டான மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கும். அப்படி எதுவுமே வரலைனாலும் கோவிலில் திருக்கல்யாணம் நடக்கும், தெய்வங்களுக்கு திருக்கல்யாணம் நடக்கும், பள்ளியறை பூஜை நடக்கும், கோவில் திருவிழா நடக்கும். அப்படிலாம் வந்து எந்தெந்த கோவில் நடக்குதோ போய் கலந்துக்கலாம் டைம் இருக்கிற பட்சத்தில். ஸோ இதுதான் அவங்களுக்கு பெஸ்ட்டான மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கும். ஏன்னா அப்போ ஒரு நன்றி உணர்வு வரும் அவங்களுக்கு. ஓகே, எனக்கு வந்து வாழ்க்கையில் நான் எவ்வளோ இழந்தாலும், பிரச்சனைகளை பார்த்தாலும், கஷ்டப்பட்டாலும், பட் இந்த ஒரு பிராப்தம் எனக்கு கிடைச்சிருக்குன்ற ஒரு நன்றி உணர்வு ஏற்படும். அங்கிருந்து அவங்களுடைய லைஃப் வந்து மாற ஆரம்பிக்கும். ஓகே, சூப்பர் மேம். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துல வந்து பல கோவில்களில் திருவிழா நடக்கும். நிறைய இடத்துல அன்னதானம்லாம் போடுவாங்க. என்னெல்லாம் விட்டா எந்த கோயில்லாம் போயிட்டு வந்துடுவேன் ஜாலியாக. ஸோ இது ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. ஸோ சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னால எல்லாருமே பங்கேற்றுக்கிறது அவங்களுக்கும் ஒரு குட் வைப் கிடைக்கும் இல்லையா? சூப்பர் மேம், சூப்பர். ஸோ யூனிவர்ஸ் வந்து கும்பராசி என்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ யூனிவர்ஸ் கும்பராசிக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, நிறைய மாற்றங்கள் இவங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு வரப்போகுது. அதற்கு தயாரா இவங்களும் மாறிக்கணும். அவங்களுடைய ஹெல்த் கான்ஷியஸ்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது, மன ரீதியான மாற்றத்தை கொண்டு வர்றது, இடம் ரீதியான மாற்றங்களை கொண்டு வர்றது, எதெல்லாம் பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை கொடுக்குதோ அதை தாராளமா இனி வரக்கூடிய காலங்கள்ல அவங்க மேற்கொள்ளணும். நிறைய நல்ல விதமான டிராவல் கூட மேற்கொள்ளலாம், பயணங்கள் மேற்கொள்ளலாம், ஆன்மீக ரீதியான பயணங்கள் மேற்கொள்ளலாம். இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கைய மாற்றத்திற்கான அந்த ஒரு பயணமா தான் இருக்க போகுது. ஸோ இப்போ மாற்றம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இவங்க வந்து போகலாம். அந்த ஒரு செயலெல்லாம் செய்யலாம், மாற்றத்திற்கான செயல்கள் எல்லாம் செய்யலாம். இதை செய்யும் போது கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கையும் மிகப்பெரிய அளவுல மாறும். இந்த பிரபஞ்சம் அவங்களோட வாழ்க்கையை மாத்தி கொடுக்கும் அப்படின்றதுதான் பிரபஞ்சம் தரக்கூடிய ஒரு மெசேஜ். சூப்பர். அதாவது மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பராசி என்பவர்களுக்கு வந்து அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் வந்து ஒரு அழகான மெசேஜ் கொடுத்துருக்கு. கும்பராசி என்பர்களே, நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ட்ராவல் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றதையும் யூனிவர்ஸ் உங்களுக்கு மெசேஜாக கொடுத்துருக்கு. ஸோ ட்ராவல் பிடிக்கும் அப்படின்னா ஐ லவ் ட்ராவல்ன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.